கடலூர் மாவட்டத்தில் பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தில் மாணவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய அரசு நாடு முழுவதும் உள்ள புகழ்பெற்ற நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகளை வழங்குவதற்காக பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தை PIMS அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும், இத்திட்டமானது மாணவர்களின் வேலைவாய்ப்பு, திறன், நடைமுறை அனுபவம் மற்றும் திறன் மேம்பாட்டை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும், பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தின் முக்கிய அம்சமாக மாணவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை 9,000 வழங்கப்படுகிறது என்றும், மேலும் ஒருமுறை சேர்க்கை நிதியும் வழங்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் உள்ள முன்னணி நிறுவனங்களில் 6 அல்லது 9 மாத கால இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. தொழில்துறை அனுபவம், திறன் மேம்பாடு மற்றும் இன்டர்ன்ஷிப் காலத்தில் காப்பீட்டு பாதுகாப்பும் மாணவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. 18 வயது முதல் 25 வயது வரை உள்ள இந்திய குடிமக்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். முழு நேர வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள் இத்திட்டத்திற்கு தகுதி உடையவர்கள். குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு மேல் படித்தவர்களுக்கும் விண்ணப்பிக்கலாம். இதில் ITI மாணவர்கள், டிப்ளமோ பயிலும் மாணவர்கள், இளங்கலை, முதுகலை மாணவர்கள், பட்டதாரிகள், முதுநிலை பட்டதாரிகள் மற்றும் இறுதி ஆண்டு மாணவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள், ITI மேல்நிலைப் பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் திறன் மேம்பாடு மையங்களில் பயிலும் மாணவர்கள் பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தில் மை பாரத் இணையதளம் மூலம் விண்ணப்பித்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களை மாவட்ட இளைஞர் அலுவலர் மேரா யுவ பாரத் என்ற அலைபேசி எண் 9944990993 அவர்களை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் கடலூர் மகளிர், சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில், மங்களூர், நெய்வேலி மற்றும் வேப்பூர் ஆகிய 7 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் 16 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் 2026ஆம் ஆண்டு பயிற்சியாளர்கள் சேர்க்கை இணைய வழி கலந்தாய்வு மூலம் நடைபெற உள்ளது. இதற்காக https://skilltraining.tn.gov என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மாணவ மாணவியர் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியில் சேர்ந்து பயன்பெற கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள தொழிற்பிரிவு விவரங்கள் அறிய இணையதளத்தினை பார்க்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மாணவர்களின் விண்ணப்பங்கள் அடிப்படையில் மதிப்பெண் தர வரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை இதே இணையதளத்தில் வெளியிடப்படும். தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 750 உதவித்தொகை மற்றும் விலையில்லா மிதிவண்டி, புத்தகம், காலணி, சீருடை, வரைபட கருவிகள் ஆகியவை வழங்கப்படுகிறது. மேலும் அரசு திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள மாணவ மாணவியருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மாறிவரும் தொழிற்சாலைகளின் நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு முன்னணி தனியார் நிறுவனங்களுடன் 4.0 இணைந்து தொழில்நுட்ப மையங்களாக உயர்த்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் பயிற்சியின் போதே பிரபல தொழில் நிறுவனங்களில் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் உதவி தொகையுடன் வழங்கப்படும். பயிற்சி முடித்த பயிற்சியாளர்களுக்கு பிரபல தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பும் ஏற்பாடு செய்து தரப்படும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்ய கடைசி நாள் 3/6/2026. மாணவர்கள் தங்களது சான்றிதழுடன் மேற்கண்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் கடலூர் ஆகிய இடங்களில் உள்ள சேர்க்கை உதவி மையம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 50. மேலும் விவரங்களுக்கு 0442290273 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். இணையதள வழியிலான கலந்தாய்வில் கலந்து கொண்டு மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.